வெல்கம் டு இங்கிலீஷ் வித் ஒன் யூடியூப் சேனல். இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோவில் how to frame WH questions அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், how to frame questions, yes or no type questions அப்படின்றது போட்டிருந்தேன். அதை பார்க்குறவங்க நிச்சயமாக அதோட ஃபாலோவாக பண்ணுறதுக்கு இதுவும் தெரிஞ்சுக்கலாம். WH கொஸ்டின்ஸும் நம்ம டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணணும். பிகாஸ் கொஸ்டின்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் அஸ் டு டெவலப் அவர் கான்வர்சேஷனுக்கு நிச்சயமாக கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நம்ம முதல்ல எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸில் எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சிலரி வெர்பு ஃபஸ்ட் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி சப்ஜெக்ட் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி மெயின் வெர்பு இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஏன்னா அது நம்ம அதுதான் அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். ஆனால் WH கொஸ்டின்ஸில் எப்படின்னா WH கொஸ்டின்ஸு ஃபஸ்ட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி அதே ஆக்சிலரி வெர்பு இருக்கணும். ஆக்சிலரி வெர்புன்றதெல்லாம் என்னென்னன்றதை நான் முதல்ல போன வீடியோவிலே போட்டிருந்தேன். அது இதெல்லாம் பி வெர்ப்ஸு, டூ ஆர் ஹாவ், இதெல்லாமே ஆக்சிலரி வெர்ப்ஸு, துணை வினை சொற்கள், ஹெல்பிங் வெர்ப்ஸ். அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் இருக்கணும், மெயின் வெர்ப் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி கொஸ்டின்ஸ் பார்க்கணும். எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்கும், ஆனால் இங்கே போட முடியாது. ஏன்னா ஆப்ஜெக்ட் தான் நமக்கான ஆன்சர். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் எப்போவுமே ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி நம்ம சென்டென்சஸ் எழுதும்போது சென்டென்சஸில் எந்த தப்புமே வராது. இப்போ WH கொஸ்டின்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தா வாட்டு, வென்னு, வேர், ஹூ, ஹூம், விச், ஊஸ், ஒய் அண்ட் ஹவு, இதெல்லாம் WH கொஸ்டின்ஸ். வாட்டுன்றது, வென்னு, வேர், இதுக்கு எல்லாருக்குமே பேசிக் மீனிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கீழே இருக்க கொஸ்டின்ஸை பாருங்கள். வென் ஆர் யூ லீவிங்? வென்னுன்றது ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். WH கொஸ்டின்ஸ் இருக்க வேர்டு ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு வருது, அதை தொடர்ந்து ஆக்சிலரி வெர்பு, அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது வெர்பு. மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் இந்த WH கொஸ்டின்ஸை நம்ம எழுதியிருக்கோம். வென் ஆர் யூ லீவிங்? இப்போ ஒவ்வொரு டென்ஸ்லையும் எப்படி நம்ம WH கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். He drinks coffee every day. They go to temple on Fridays. Raghu works in XYZ Company Limited. Meena likes to drink tea. இந்த 4 சென்டென்சஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ் he drinks coffee every day. இப்போ இதை நம்ம எப்படி WH கொஸ்டின்ஸில் ஃப்ரேம் பண்ணலாம்னா அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். WH கொஸ்டின்ஸ் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி ஆக்சிலரி வெர்ப் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி சப்ஜெக்ட் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி வெர்ப் இருக்கணும். இப்போ இங்கே பாருங்க, ஏதோ நமக்கு WH கொஸ்டின்ஸ் என்ன கேட்கலாம்? he drinks coffee every dayன்னா அவன் டெய்லி காஃபி குடிக்கிறான். அப்போ என்ன டெய்லி குடிக்கிறான் அப்படின்னு கேட்கலாமா? அப்போ வாட் அப்படின்றது WH கொஸ்டின்ஸ். அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு ஆக்சிலரி வெர்பு இருக்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஆக்சிலரி வெர்பு இல்லைன்னா நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் டஸ் அண்ட் டூவை யூஸ் பண்ணலாம். சிம்பிள் பாஸ்டாக இருந்தால் டிட் யூஸ் பண்ணலாம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால டஸ்ஸை போடுவோம். ஏன்னா ஈன்றது சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ வாட் அதை ஃபாலோ பண்ணி ஆக்சிலரி வெர்பு இல்லாததால டஸ், வாட் டஸ். அடுத்தது சப்ஜெக்ட் இருக்கணும். யார் அது? சப்ஜெக்ட் ஈ. அதோட வெர்பு எது? ட்ரிங்க். வாட் டஸ் ஈ ட்ரிங்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈ ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி டே. வாட் டஸ் ஈ ட்ரிங்க் எவ்ரி டே? எப்படி கேட்கலாம்? வாட் டஸ் ஈ ட்ரிங்க் எவ்ரி டே அப்படின்னு கேட்டால் ஈ ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி டே. இப்போ மீதி 3 சென்டென்சஸ்க்கும் நீங்களே ட்ரை பண்ணுங்க. இன்னொரு 2 செகண்ட்ஸில் நம்ம ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. வாட் டஸ் ஹி ட்ரிங்க் எவ்ரி டே. நெக்ஸ்ட் தே கோ டு டெம்பிள் ஆன் ஃப்ரைடேஸ். அப்போ WH கொஸ்டின்ஸ் எங்கே போகிறாங்க? வேர். அடுத்தது ஆக்சுவலி வெர்பு இல்லை சென்டென்சஸில். அப்போ நம்ம டூ ஆர் டஸ்ன்னு சொன்னேன். தேன்றது ப்ளூரன்றதால டூ போடலாம். வேர் டூ தே கோ ஆன் ஃப்ரைடேஸ்? தே கோ டு டெம்பிள் ஆன் ஃப்ரைடேஸ். ரகு ஒர்க்ஸ் இன் XYZ கம்பெனி லிமிடெட். அப்போ வேர் டஸ் ரகு ஒர்க்? ஏன் ரகு ஒர்க்ஸ்ன்னு போடலாமான்னு கேட்டால் போடக்கூடாது. ஏன்னா டஸ்ன்றது ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை இண்டிகேட் பண்ணுறதால வேர் டஸ் ரகு ஒர்க்.
மீனா லைக்ஸ் டு ட்ரிங்க் டீ. வாட் டஸ் மீனா லைக் டு ட்ரிங்க்? அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதுறதால சென்டென்சஸ்ல எந்த தப்புமே இருக்காது. இது முதல்ல கற்றுக்க தான் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரேம் பண்ணி செய்ய எழுதி பார்க்கும்போது இட் வில் பி இன் யுவர் மைண்ட் அண்ட் யூ நெவர் கமிட் மிஸ்டேக் வென் யூ ஆர் ஃப்ரேமிங் சென்டென்ஸ், வென் யூ ஆர் ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதில் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? உமா இஸ் பிளேயிங் வாலிபால். ராம் இஸ் ட்ரிங்கிங் காஃபி. உஷா இஸ் கோயிங் டு பெங்களூர். ராம் இஸ் வாட்சிங் கபாலி மூவி. இப்போ இதை பாருங்க, இப்போ நம்ம இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கு. நமக்கு என்ன எப்படி சென்டென்சஸ் ஆரம்பிக்கணும், எப்படி ஸ்ட்ரக்சரு, WH கொஸ்டின்ஸ் இருக்கணும், ஆக்சிலரி வெர்ப் இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல உமா இஸ் பிளேயிங் வாலிபால். அப்போ எதை கேட்கலாம்? விச் கேம் அப்படின்னு கேட்கலாமா? அப்போ விச் கேம்ன்றது WH கொஸ்டின்ஸ். அடுத்தது ஆக்சிலரி வெர்ப் சென்டென்சஸ்லேயே இருக்கு. விச் கேம் இஸ் உமா பிளேயிங். விச் கேம் இஸ் உமா பிளேயிங் அப்படின்னு கேட்டால் உமா இஸ் பிளேயிங் வாலிபால். இந்த ஒரு சென்டென்சஸ்க்கு நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். நீங்கள் 3 சென்டென்சஸ்க்கு ஃப்ரேம் பண்ணுங்க. ஒரு 2 செகண்ட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா பண்ணி கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நானே ஆன்சர் பண்ணியிருந்தேன். செகண்டுக்கு வாட் இஸ் ராம் ட்ரிங்கிங், வேர் இஸ் உஷா கோயிங், விச் மூவி இஸ் ராம் வாட்சிங். ஸோ WH கொஸ்டின்ஸ் இருக்கணும். கரெக்டாக ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி WH கொஸ்டின்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது ஆக்சிலரி வெர்பு சென்டென்சஸ்லேயே இருக்கிறதால பிரச்சனையே இல்லை. விச் மூவி இஸ் ராம் வாட்சிங், ராம் இஸ் வாட்சிங் கபாலி மூவி. அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் உங்களுக்கு தெரியும், இந்த சென்டென்சஸ்லையும் ஆக்சிலரி வெர்ப் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஐ ஹவ் met actor Surya. He has completed his engineering degree. Ram has bought a Mercedes car. Usha has gone to Ooty. இப்போ இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஐ ஹவ் met actor Surya. அப்போ நம்ம என்ன கேட்கலாம்? யாரை நீங்க பார்த்துருக்க? நான் வந்து ஆக்டர் சூர்யாவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் இருக்கு. அப்போ நீ யாரை, எந்த ஆக்டரை பார்த்துருக்க அப்படின்னு கேட்கலாமா? அப்போ ஊம் அப்படின்னு சொல்லலாமா? ஊம். அடுத்தது ஊம் ஹாவ் யூ மேட், ஊம் ஹாவ் யூ மேட் அப்படின்னு கேட்டால் ஐ ஹாவ் மேட் ஆக்டர் சூர்யா. யாரை நீ பார்த்துருந்த? நான் ஆக்டர் சூர்யாவை பார்த்துருக்குறேன். அப்போ ஊம் ஹாவ் யூ மேட், ஐ ஹாவ் மேட் ஆக்டர் சூர்யா. அதே மாதிரி he has completed his engineering degree. அப்போ கொஸ்டின்ஸ் மார்க் தப்பா இருக்கு, இந்த ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கணும். அப்போ விச் டிகிரி ஆஸ் he completed கேட்கலாமா? விச் டிகிரி ஆஸ் he completed, அதுதான் கொஸ்டின்ஸ். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. Whom have you met? At the which degree has he completed? Which brand car has Ram bought? என்ன ஒய் ஏன்னா மெர்சிடிஸ் கார்னு சொல்றதால which brand car has Ram bought? Where has Usha gone to? Usha has gone to Ooty. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் எப்போதுமே கொஸ்டின்ஸ் மார்க்கோட முடிக்கணும். கொஸ்டின்ஸ் மார்க் அப்புறம் ஃபுல் ஸ்டாப்லாம் வைக்காதீங்க. ஏன்னா கொஸ்டின் மார்க்கு ஆல்ரெடி பங்க்சுவேஷன் மார்க். கொஸ்டின்ஸ் மார்க் பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வைக்க நிறைய பேர் வைக்கிறீங்க, வைக்கக்கூடாது. ஏன்னா பங்க்சுவேஷன் மார்க்ஸ். கொஸ்டின் இஸ் ஏ பங்க்சுவேஷன் மார்க், ஒன் ஆஃப் த பங்க்சுவேஷன் மார்க்ஸ். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம எப்படி WH கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஐ ஹவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் 3 hours. Uma has been cooking dishes for lunch. I have been using this app for a week. They have been living in Chennai for 20 years. So, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி கேட்கலாம்? I have been teaching English for 3 hours. அப்போ என்ன கேட்கலாம்? இது எல்லாமே டைம் டியூரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். உங்களுக்கு டென்ஸை பற்றியான ஒரு ஏதாவது டவுட் இருந்தது, எந்த டென்ஸை எப்போ பயன்படுத்தணுன்றதுக்கு நான் ஆல்ரெடி ப்ரெசன்ட் டென்ஸோட 4 ஃபார்ம், பாஸ்ட் டென்ஸோட 4 ஃபார்ம், ஃபியூச்சர் டென்ஸோட 4 ஃபார்மு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ நீங்கள் டென்ஸில் கிளியர் ஆகிடுவீங்க, எந்த டவுட்டும் உங்களுக்கு வராது. நீங்களே உங்கள் சென்டென்சஸ் ஒவ்வொன்றா எழுதலாம்.
ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்கேன். எப்போ நம்ம டென்ஸை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கிளியராக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சென்டென்சஸ்க்கு நம்ம எப்படி WH கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னா, ஹவு லாங் கேட்கலாம், ஏன்னா டியூரேஷன்றதால. அப்போது ஹவு லாங், அடுத்தது என்ன பண்ணணும், ஆக்சிலரி வெர்பு தான். ஆக்சிலரி வெர்பு ஹேவ் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஹவு லாங் ஹேவ், அடுத்தது சப்ஜெக்ட். நம்ம ஹைன்னு சொல்லும்போது யூன்னு கேட்கலாம். ஹவு லாங் ஹேவ் யூ பீன் டீச்சிங் இங்கிலீஷ் கேட்கலாமா? ஹவு லாங் ஹேவ் யூ பீன் டீச்சிங் இங்கிலீஷ்? ஐ ஹவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் 3 hours. அப்போ ஏன்னா இது எல்லாமே டியூரேஷன் சொல்கிறதால ஹவு லாங் ஹேவ் யூ பீன் டீச்சிங் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டு கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா ஐ ஹவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் 3 hours அப்படின்னு கேட்கலாம். 3 மீதி 3த்துக்கு WH கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணி நீங்களே பண்ணுங்க. நம்ம இன்னொரு 2 minutes டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Yes. Uma has been cooking dishes for lunch. How long has Uma been cooking? She has been cooking dishes for lunch. And how long have you been using this app? How long have they been living in Chennai? But the second, what has Uma been cooking? What dishes has Uma been cooking? அப்படின்னு கேட்கலாம். What dishes has Uma been cooking கேட்டாலும் Uma has been cooking many dishes for lunch அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிம்பிள் பாஸ்ட், இதில் நம்ம எப்படி WH கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? He watched Kabali movie yesterday. Uma drank coffee in the hotel. Usha visited to Rameshwaram last week. Ram ate dosa last night. இது சிம்பிள் பாஸ்ட். இப்போ இதை எப்படி கேட்கலாம்? WH கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம்? விச் மூவி, அதோட அடுத்தது நான் சிம்பிள் பாஸ்டில் ஏற்கனவே சொன்னேன், மெயின் வெர்பா இருந்தது ஆக்சிலரி வெர்பு இல்லைன்னா சிம்பிள் பாஸ்டாக இருந்தால் டிட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது விச் மூவி டிட் he watch? Which movie did he watch? He watched Kabali movie yesterday. Which movie did he watch yesterday? He watched Kabali movie yesterday. இந்த மூணுத்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Yes. Which movie did he watch? What did Uma drink in the hotel? அப்போ ஏன் ட்ரிங்க் போடுறோம், ட்ராங்கே போடலாமான்னா போடக்கூடாது. டிட்ன்றது ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ் இண்டிகேட் பண்ணுறதால வெர்பு வெர்பு 1ல் தான் இருக்கணும். இது கிராமர் ரூல். ஏன் இப்படி இருக்குன்னா நம்ம கேட்க முடியாது. ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கிராமர் ரூல். Usha visited to Rameshwaram last week. Where did Usha visited last week? WH questions. ஒரு வேளை மெயின் வெர்பு மாத்திரம் இருந்ததுன்னா டிட் சிம்பிள் பாஸ்டாக இருந்தால் அடுத்தது சப்ஜெக்ட் உஷா, அடுத்தது வெர்பு. Where did Usha visited last week? Usha visited to Rameshwaram last week. Ram ate dosa last night. What did Ram eat last night? Ram ate dosa last night. அடுத்தது past continuous tense. He was drinking cool drinks. She was talking to Kishore over phone. They were going to temple. Usha was singing devotional songs. இதெல்லாம் past continuous ஓட உங்களுடைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். நான் ஏற்கனவே சொன்னது தான். பாஸ்ட் டென்ஸை பற்றி, அதோட 4 ஃபார்மை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, உங்களுக்கு கற்றுக்கணுன்றதுன்னா நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க. அதில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதோட யூசேஜ், அது எப்படி நம்ம மாடல் சாம்பிள் சென்டென்சஸ் வித் எக்ஸசைஸோட கொடுத்துருக்கேன். நீங்கள் எக்ஸசைஸை பண்ணி நீங்கள் கிளியராக கற்றுக்கலாம். இப்போ இதை எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? he was drinking cool drinks. அப்போது வாட் வாஸ் ஈ ட்ரிங்கிங், அவ்வளோதான். அப்போ எந்த WH கொஸ்டின்ஸ் எடுக்கலாம்? வாட் எடுத்துக்கலாமா? WH அதோட ஆக்சுவலி வெர்பு ஆல்ரெடி சென்டென்சஸில் இருக்குது. வாட் வாஸ் ஈ ட்ரிங்கிங்? he was drinking cool drinks. வாட் வாஸ் ஷீ டாக்கிங்? whom was, we are not able to use what போட முடியாது. அப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? whom was she talking to? she was talking to Kishore over phone. அப்போ whom was she talking to? whom was she talking over phone அப்படின்னு கேட்கலாம். அப்போ
ஷி வாஸ் டாக்கிங் டு கிஷோர் ஓவர் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். மீதி ரெண்டுத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. WH கொஸ்டின்ஸ் எடுங்க. ஆக்சுவலி வெர்ப் ஆல்ரெடி அவைலபிள் இந்த சென்டென்ஸ். அதை அப்படியே எடுத்துட்டு சப்ஜெக்ட் வெர்பை போட்டிங்கன்னா யூ ஆர் ஏபிள் டு ஃப்ரேம் WH கொஸ்டின் ஈஸிலி. டூ மெனி எக்ஸசைஸ். நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் எழுதி பாருங்கள். ஸோ எழுதி பார்த்துட்டீங்கன்னா செய்ய செய்ய திரும்பி திரும்பி சொல்லி பார்க்க உங்களுக்கு நல்லா மைண்டில் செட் ஆகிடும். அப்புறம் உங்களால் எந்த தப்பும் நீங்களே செய்ய மாட்டீங்க. யூ வில் ஃப்ரேம் த சென்டென்ஸ் வித்தவுட் எனி கிராமட்டிக்கல் மிஸ்டேக். பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாமா? She was talking to Kishore over phone. Whom was she talking? Over phone. Where they were going to. What types of songs was Usha singing? What types of songs was Usha singing? Usha was singing devotional songs. அடுத்தது past perfect. Past perfectல நான் sentences எழுதியிருக்கேன். They had gone to Gaya in their childhood. She had completed her BCom degree. Ram had lived in Delhi. Raghu had studied in XYZ school. இப்போ இதில் என்ன பண்ணுவோம்? எங்கே போனாங்கன்னு கேட்கலாமா? அப்போ where had they gone to? Where they had gone to in their childhood? They had gone to Gaya in their childhood. அவ்வளோதான். அந்த சென்டென்சஸ் அப்படியே எடுத்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா யூ ஆர் ஏபிள் டு ஃப்ரேம் WH கொஸ்டின்ஸ். மீதி இருக்க சென்டென்சஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். Which degree had she completed? கேட்கலாமா? Where had Ram lived? Where had Raghu studied? Okay, wow. I hope you understand how can you frame WH questions. அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சர். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாம் WH கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது. அது நீங்கள் எல்லா டென்ஸுக்கும் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ சிம்பிள் ஃபியூச்சரில் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு. யூ வில் கோ டு ஊட்டி டுமாரோ. தே வில் சிங் டிவோஷனல் சாங்ஸ். ராம் வில் லிசன் டு மியூசிக். உஷா வில் மீட் மீ நெக்ஸ்ட் வீக். இப்போ எப்படி போடலாம்? யூ வில் கோ டு ஊட்டி டுமாரோ. அப்போ நம்ம என்ன WH கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா வேர். வேர் வில் ஈ கோ டு? வேர் வில் ஈ கோ டுமாரோ? வேர் வில் ஈ கோ டுமாரோ அப்படின்னு கேட்டால் யூ வில் கோ டு ஊட்டி டுமாரோ சொல்லலாமா? அப்போ மீதியான சென்டென்சஸ்க்கு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். They will sing devotional song. Which songs will they sing? What will Ram do? What will Ram do? Ram will listen to music. கேட்கலாமா? What will Ram listen to லாம் கேட்க முடியாது, அது சரியா இருக்காது. அப்போ what will Ram do? When Usha will meet you? கேட்கலாமா? Usha will meet me next week. அடுத்தது future continuous tense. Tomorrow this time I will be listening to music. He will be teaching English. They will be watching movies. He will be listening to music. அப்போ எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம்? அதே தான். என்ன பண்ணிட்டு இருப்ப கேட்கலாமா? டுமாரோ திஸ் டைம் ஐ வில் பி லிசனிங் டு மியூசிக்னு. அப்போ வாட், அடுத்தது வில் அவைலபிள். வாட் வில் யூ பி டூயிங்? வாட் வில் யூ பி டூயிங் அப்படின்னு டுமாரோ திஸ் டைம் அப்படின்னு கேட்கலாம். வாட் வில் யூ பி டூயிங் டுமாரோ திஸ் டைம்னு கேட்டால் டுமாரோ திஸ் டைம் ஐ வில் பி லிசனிங் டு மியூசிக். அப்போது வாட்ன்றது WH கொஸ்டின்ஸ். அடுத்தது ஆக்சுவலி வெர்ப் ஆல்ரெடி இருக்கு. மீதி சப்ஜெக்ட் எது? யூ. ஏன்னா ஐன்னு சொல்லும்போது யூன்னு கேட்கலாமா? வாட் இல் யூ. அடுத்தது மீதி இருக்க வெர்ப் எது? பி டூயிங்னு போடணும். ஏன்னா லிசனிங் டு மியூசிக்னா அது அவங்க ஆன்சர் பண்ணும்போது வாட் வில் யூ பி டூயிங். டூயிங்ன்றது நம்ம சென்ஸாக வச்சு யூஸ் பண்ணுறது வெர்பு. பி டூயிங் அப்படின்னு போட்டிங்கன்னா ஐ வில் பி லிசனிங் டு மியூசிக். மீதி மூணுத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
வாட் வில் யூ பி டூயிங் டுமாரோ திஸ் டைம். கரெக்டாக சொன்னது தான். விச் சப்ஜெக்ட் வில் யூ பி டீச்சிங். வாட் வில் தே பி வாட்சிங். நல்லா புரிச்சுக்கோங்க. WH கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சுவலி வெர்ப், மீதி இருக்கிற அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், மீதி இருக்கிற வெர்ப் பி வாட்சிங். வாட் வில் வி பி டூயிங். வாட் வில் ஈ பி டூயிங். ஈ வில் பி லிசனிங் டு மியூசிக். அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். They will have designed an app in 2026. He will have completed his PG degree in 2032. Hema will have settled in Europe. So these are the 3 sentences given for you. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ வாட்னு போடலாமா? என்னத்தை டிசைன் பண்ணியிருப்பாங்க? வாட்னு போடலாமா? WH கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி வெர்ப் சென்டென்சஸ்ல இருக்கா? வாட் வில் தே ஹாவ் டிசைன்ட். What will they have designed in 2026? அப்படின்னு கேட்கலாமா? What will they have designed in 2026? They will have designed an app in 2026. மீதி 2 சென்டென்சஸ் இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. Yes. What will they have designed in 2026? Which degree will he have completed in 2032? Where will Hema have settled? Hema will have settled in Europe. இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். And I think you would have understood how can you frame WH questions for all the types of sentences. என்னென்ன சென்டென்சஸ் எப்படி எழுதியிருந்தாலும், எந்த டென்ஸில் எழுதியிருந்தாலும் எப்படி WH கொஸ்டின்ஸ் எழுதணுன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.